ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண்ணங்குறிச்சி வந்திருக்கோம். இங்கே ஒரு ஓடை ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்கும். நண்டு இருக்குது நிறையா, சமைச்சு செம்மையாக சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். பாட்டுக்கு வந்தாச்சு, வாங்க போகலாம். கூட்டம் நிறையா இருக்குது, ஆனால் நண்டு இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நண்டு பிடிச்சி சாப்பிட்டு தான் போகிறோம். வாங்க. எங்க பாட்டுங்க இருக்குங்களா? ஆனதான் ஓகேங்களா? சின்னதாக தான் குட்டி ஒன்று நண்டு. தெரியுதா? ஆடா ஓடிச்சு. ஆத்தா இப்போ கடி சின்ன நண்டு. ஓ ஆ எத்தனை இருக்கு காட்டுங்க. ஒரு 5 நண்டு இருக்குங்க. புடிங்க இங்க இங்க பாருங்கடா. இங்க போடுங்க. ஐயோ கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ பிடிச்ச நண்டா இங்கே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம்.
பண்ணிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சமைக்கிறது தான், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி ஒன்று, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி, மஞ்சத்தூள் கொஞ்சமா, உப்பு கொஞ்சமா, மிளகாத்தூள் கொஞ்சமா, மல்லித்தூள் கொஞ்சமா, தண்ணி, கொஞ்சம் கறி மசாலா, பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு கப்பு தண்ணி, ஒரு கப் தேங்காய் பால், ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அதை வந்து சூப் எடுத்துக்கலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கு. நினைச்சு கூட பாருங்க. உங்க வீட்டுக்காரர் செஞ்சாருன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, உண்மையாலுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நிஜமும் நல்லா இருக்குங்க. பொய் சொல்லல, உண்மையுமே இந்த சூப்பரா. இந்த சூப்பு வந்து
இந்த கொரோனா டைமில் எதிர்ச்சத்தில் நீங்கள் சாப்பிட்டா உண்மையுமே அவ்வளோ ஒரு எனர்ஜி இந்த சூப்பில் இருக்குது. இது கூட சாப்பாடு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ சத்து, அவ்வளோ நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவுக்கு நல்ல இடமா, சூப்பரான இடமா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.